ஹலோ கைஸ், வெல்கம் பேக். டியோ 125 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஹோண்டா வந்துட்டு சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோம். இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இன் கேஸ் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். இதில் இன்பில்டாகவே இப்போ டிஸ்க் வந்துடுது. ஸோ அதில் என்னென்ன ஃபஸ்ட் இன் கேஸ் ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் அந்த ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இதில் ஹச் ஸ்மார்ட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக பார்ப்போம் கைஸ். ஓவரால் இந்த டியோ 125 ஸ்கூட்டரோட டிசைன், லாங்குவேஜ் அண்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை 2024 மாடலில் என்ன இருந்துச்சோ அதே தான் கைஸ் வரப்போகுது. கலர் ஆப்ஷன்ஸ், அது ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ், அப்புறம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 மாடலுக்குமான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இப்போ டியோ 125 நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ இருக்குது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு தான். ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து இன்னும் ஷோரூம்ஸ்க்கு வரல, வந்தது ரிவ்யூ போடுறேன் கைஸ். ஃபஸ்ட் இன்கேஸ் இந்த டியோ 125 2025 மாடலில் 2 மாடல்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு OBD 2B இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்டுங்கிறனால உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். இதே ஹச் ஸ்மார்ட்டில் வராது. அது நிறைய பேத்துக்கு தெரியும். இப்போ நிறைய ஸ்கூட்டர்ஸ் Yamaha, TVS, ஹோண்டான்னு எல்லாருமே கிக்கரை கட் பண்ணி கொண்டு வராங்க. பட் இந்த OBD 2 இன்ஜின் 2 இன்ஜினுமே வந்துட்டு மாடல்ஸுக்குமே ஒரு 125cc OBD 2B இன்ஜின் FI தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் சென்சார் வரும். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்ட்லேயும் சரி எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ 2 ஐடென்டிக்கல் ஆக்சிஜன் சென்சார், அந்த பொல்யூஷன் நார்ம்ஸ், அப்புறம் வந்துட்டு OBD 2B ரெகுலேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சைலன்சருமே உங்களுக்கு டூவல் டிப் வரும். ஏற்கனவே 2024 மாடலில் என்ன இருந்துச்சோ டியோ 125ல சேம் அதே தான். டூவல் டிப் எக்ஸாஸ்ட், அந்த குரோம் ஃபினிஷோடுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட்டுமே நீங்கள் இப்போ கேட்டுட்டு வாங்க ஸ்க்ரீனில். எக்ஸாஸ்ட் நோட்டுமே கேட்டிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் இதோட ரிலேபிலிட்டி பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 45 km/லிட்டர் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து TFT கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். ஸ்மார்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. அண்ட் அந்த மீட்டர் கன்சோலில் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற விதமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் வந்து புதுசாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சுவிட்ச் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் லைக் 2024 மாடலில் என்ன வந்துச்சு அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த தடவை உங்களுக்கு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் ஸ்டாண்டர்ட் மற்றும் டீலக்ஸ் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு இந்த தடவை வந்துட போகுது. ஸோ வெல் அண்ட் குட். உங்களுக்கு வீல் கலர்ஸை பொறுத்தவரை 2 கலர் ஆப்ஷன்ஸில் மட்டும் ஒரு லைட் க்ரீன் ஷேடில் உங்களுக்கு வீல் கலர்ஸ் வந்துட போகுது. மற்றபடி ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்துருக்குது, அது மாற்றிருக்காங்க. ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸுக்கு 125 பேஜிங், டியோங்கிற பேஜிங் இருக்குது, ஹோண்டாங்கிற பேஜிங்குமே வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடுமே உங்களுக்கு வந்து டூவல் ஸ்ட்ரைப்ஸ் வித் ஒரு நல்ல ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட் மார்வல் ப்ளூ மெட்டாலிக் அதுவுமே இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீல் கலர் மட்டும் புதுசு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பேரல் ரெட் மெட்டாலிக் அப்படின்ட்டு ஒரு புது கலர் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ரெட்னு ஒன்று இருந்துச்சு, அதை இப்போ நீக்கிட்டு இப்போ 125 அந்த பேஜிங்கோட நல்லாவே கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் செட் ஆஃப் வீல்ஸ் தான் வரும். அந்த இன்னர் பேனல்ஸில் வரக்கூடிய இன்டகிரேட்டட் கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் அவர் வந்து வீடியோட எண்டுலையுமே போட்டு வரேன். இந்த ரெட்டு பார்க்க புதுசாக இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் நல்லா இருக்குது, நேர்லையுமே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு கைஸ். இந்த புது ஸ்ட்ரைப்பிங்ஸுமே மாற்றிருக்காங்க. ஸோ 2 ஒரு மேட் மார்வல் ப்ளூ மெட்டாலிக், அதுக்கப்புறம் டீப் ப்ரௌன் கிரே 2 மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். சைடில் பார்த்துங்க போன வருஷத்தோட ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் இந்த வருஷத்தோட ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த தடவை பிளைனில் ஒரு மேட் மார்வல் ப்ளூ வருது. ஸோ அது கூடவே டியோ 125ங்கிற 3D எம்ப்ளம் பேஜிங்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு வரும் பார்த்தீங்களா, டீப் ப்ரௌன் கிரே, அந்த 2 கலர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் வராது. பட் வீல் கலர்ஸை வந்துட்டு ஒரு விதமான மைல்டு க்ரீன் அந்த ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்கை பொறுத்தவரை போத் ஹச் ஸ்மார்ட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துலையுமே டிஸ்க் ஆப்ஷன் வந்துடுது வித் பெடல் வேவ் டிஸ்க் பிரேக்ஸ்னு சொல்கிறாங்க ஹோண்டா. அதுவுமே நல்லாயிருக்கு. பட் இன்னுமே இது வந்துட்டு உங்களுக்கு கேஸ்ட் அலாய் வீல்ஸில் தான் வருது. உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் சைட் 12 இன்ச்சு வீல்ஸு, ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 10 இன்ச் வீல்ஸ் தான் இப்போவுமே வருது. டியூப்லெஸ் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லிங்குமே நல்லா தான் இருக்கும் கைஸ்.
அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அச்சு ஸ்மார்ட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் 2 வேரியண்ட்லையுமே உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்த மாதிரி அப்ளை ஆக போகுது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து 2 வேரியண்ட்லையுமே வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் டிஎஃப்டி டிஸ்பிளேல பேசிக் ரீட் அவுட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. மற்றபடி ஓவரால் பில்டு குவாலிட்டி, டிசைன் லாங்குவேஜ், இன்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாமே டிட்டோ சேம் தான். ஃப்ரண்ட் எண்டில் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னுமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபியூல் டேங்குமே E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணுங்க கைஸ். ரியரில் அந்த ஸ்ப்ளிட் செட் ஆஃப் கிராப் ரயிலுமே கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டு அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கொஞ்சம் மைல்டாக ஒரு பிளாக் கலந்த ஒரு கிரே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளாக் போயிடலாம். இல்லை வந்துட்டு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு ஓகேனா இந்த மேட் மார்வல் ப்ளூவும், அது கூடவே இல்லைனா உங்களுக்கு டீப் கிரவுண்ட் கிரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவுமே போய்க்கலாம். சைலன்சருமே டுவல் டிப் எக்ஸாஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு சிபிஎஸ் ஆப்ஷனோட வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் பெடல் வேவ் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது 130 mm. அண்ட் இந்த எல்லோங்கிற புது கலர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே வீடியோட எண்டில் பேசுவோம். நெக்ஸ்ட் இந்த 4" டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளேவை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் மாடலில் உங்களுக்கே தெரியும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வராது. டாப் லெஃப்ட் கார்னரில் ப்ரீவியஸ் வெர்ஷனோட டிஜிட்டல் மீட்டர் போட்டு வரேன். ஸோ இப்போ வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோவில் வச்சுருந்தீங்கன்னா லைட் தீமாகவும் அப்படி இல்லைனா டார்க் தீமாகவும் மாறிக்கும். ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக் அந்த பட்டனுமே கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஸ்வல் இப்போ வர 2025 எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே ஹோண்டா ஸ்கூட்டர்ஸுமே வருது. இந்த மீட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும், அடிஷ்னல் இன்ஃபோவும் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரிப் A ட்ரிப் B அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே டைப்பில் போயிட்டு பார் வேணுமா இல்லை சிம்பிள் மோடில் வேணுமா அப்படிங்க வச்சுக்கலாம். பிரைட்னஸ்மே உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வந்துட்டு வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீசெட் பண்ணியும் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூசர் கன்வீனியன்ட்டாக கொடுத்துருக்காங்க. தீம்ஸை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி ஆட்டோ தீம்லேயே வச்சுருக்கலாம், இல்லை டார்க்கு இல்லைனா லைட் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டால் ஆட்டோவில் வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா டே டைமில் விசிபிலிட்டிஸ் இந்த ஒயிட் தீமில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நான் லைட் தீம் அண்ட் டார்க் தீமுக்குமே ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரீட் அவுட்ஸில் ட்ரிப் A ட்ரிப் Bக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மைலேஜ், ஆவரேஜ் கிலோமீட்டர், ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் அதாவது RPM இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு ஈகோ இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. உங்களுக்கு ஃபியூயல் லெவலு அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது, ஐ மீன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஈகோ மோடை பொறுத்தவரை உங்களுக்கு 40லேருந்து 60க்குள்ளே தாராளமாக அச்சீவ் பண்ணுறப்போ உங்களால் 45 km/லிட்டர் வந்துட்டு மைலேஜ் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு யூசர் கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் பைக் ஸ்கூட்டர் ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களால் செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்க்ரீனில் அதுதான் ஷோ ஆகிருக்கும். 0ல் இருந்தால் மட்டுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஒரு சின்ன சேஃப்டி மெஷர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஜாய்ஸ்டிக் பட்டனோட குவாலிட்டி வந்துட்டு எனக்கு இன்னமும் ஆவரேஜ்னு தான் தோணுது கைஸ். அவங்களால ஃபியூல் ஸ்டேட்டஸு இல்லை ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிப் A ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு உண்டான தனித்தனி கேலிப்ரேஷன்ஸுமே இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா அடுத்து ஜென்ரல்குள்ளே போனீங்கன்னா டேட்டு டைமு உங்களால் ப்ரீசெட் பண்ணிக்க முடியும். யூனிட்டுமே மாற்றிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கும். 4வது ஆப்ஷனாக உங்களுக்கு அச்சு ஸ்மார்ட்டில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் பேரிங்னு இருக்கும். அண்ட் இனிமேல் உங்களுக்கு அச்சு ஸ்மார்ட்டை பொறுத்தவரை 2 ஸ்மார்ட் கீ அதுக்கப்புறம் கீ நாப்ஸுமே கொடுத்துருவாங்க. சர்வீஸ் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் என்னென்ன அப்படின்னு ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ஆயில் சேஞ்சுமே கொடுத்துருக்காங்க. வார்னிங் இன்ஃபர்மேஷன் அது ஒரு கொடுத்துருக்காங்க. ஆயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேட்டரி வோல்டேஜுமே இந்த தடவை 12.6 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்ப உங்களுக்கு ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆயிரும். எனிவே நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன யூசர் கன்வீனியன்ஸாக நீங்கள் வந்து இதை ப்ரீசெட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஷோ ஆயிரும். அதுக்குமே சாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் கைஸ். இதுக்கும் அந்த அச்சு ஸ்மார்ட் மீட்டர் கன்சோலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா ப்ளூடூத் பேரிங் இருக்கும். அதில் வந்துட்டு நேவிகேஷன்ஸ், கால் அலர்ட், SMS அலர்ட் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் ரைட் பண்ணிக்கிட்டே செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவர் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து ஸ்கூட்டர் ஐடியல் ஆகுதோ இல்லை 0க்கு வருதோ ஸ்பீடு, அப்போ வந்து உங்களால் செட்டிங்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள். ஸோ அந்த ஒரு மெஷர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஹோண்டா இந்த யூசர் கன்வீனியன்ஸு அண்ட் யூசர் சேஃப்டி பர்பஸ்க்காக. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேட்டரி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு இது மாதிரி பேட்டரி ரீசார்ஜ் ஆகலையோ இல்லை வந்துட்டு பேட்டரி லோவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிரும். இப்போ 12.0, 12.5, 13 இப்படி வேரி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். இது ஆக்டிவாவோட சாம்பிள்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு லோ பேட்டரி 11.2 வோல்ட் இருக்க பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரீசெட் பண்ணி காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு Type-C to Type-C சார்ஜிங் போட்டுமே கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் அடாப்டரோடு வருது. ஃப்ரண்ட்டில் க்ளவ் பாக்ஸுமே அதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்க அப்டேட்டு.
லைட்டிங் செட்டப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொசிஷன் லேம்ப்ஸ் வந்து வி ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹெட் லேம்ப்ஸை பொறுத்தவரை இந்த தடவை மாற்றலை, அதே போன வருஷம் இருந்த ஒரு ஆவரேஜ் பவர் அவுட்புட் இருக்கக்கூடிய எல்இடி செட்டப் தான். இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்பில் தான் வந்துடும். ரியர் டெயில் லைட்டுமே அதே கிராஸில் இருந்து அதே D125 2024 மாடலில் இருந்து அதே தான். பிரேக்கிங்கை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஃப்ரண்ட்டில் சிங்கிள் வேவ் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வித் சிபிஎஸ் பிரேக்கிங்கோட வருது. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக்ஸு அண்ட் பிரேக்கிங்ஸ் உங்களுக்கு சாம்பிள்ஸுமே போட்டு வரேன் பாருங்கள். இப்போ ரியர் பிரேக்கை பிடிக்கிறோன்னா உங்களுக்கு 30% ஃப்ரண்ட்டுமே ஆக்டிவேட் ஆகும். அந்த சிபிஎஸ் சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா இன்ஃபேக்ட் ஹோண்டா தான் இதை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸுமே இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை இம்பேரல் ரெட் இந்த தடவை புதுசாக கொடுத்துருக்காங்க, வித் நல்ல ஒரு குட் ஸ்டிக்கர் அண்ட் கிராஃபிக்ஸோட. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் ஸ்டிக்கரிங்குமே இருக்குது. ஃபுல் பிளாக்கு, அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர்ஸ் மட்டுமே வரும். அடுத்த ஒரு கலர் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரவுண்ட் கிரே ஒன்று இருக்கும். ஸோ 3 கலர் ஆப்ஷன்ஸ். 4வது வந்துட்டு எல்லோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ எல்லோ வந்து தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பேரல் ரெட், இது ரெண்டுமே புது கலர் ஆப்ஷன்ஸ். எல்லோ வந்துட்டு ஷோரூம்ஸ்க்கு இன்னும் ரீச் ஆகலை, வந்ததும் அது தோனி ஒரு ரிவ்யூவாக போடுறேங்க கைஸ். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 6 அவைலபிள் கலர் ஆப்ஷன்ஸ் தான். இந்த டீப் கிரவுண்ட் கிரே, அதுக்கப்புறம் மேட் மார்வல் ப்ளூ, ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து வராது. பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வீலில் வந்துட்டு மைல்டு க்ரீன் கலர் அலைஸ் வந்துடும். மற்றபடி 4 ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக், அதுக்கப்புறம் கிரே, அதுக்கப்புறம் எல்லோ, இந்த 4த்துலேயுமே ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸோடு வரும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கன்சோல் வந்துட்டு ஒரு நல்ல அப்டேட்டு. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவரால் பில்டு குவாலிட்டி, ரைடிங் கம்ஃபர்ட்டு, சீட்டிங் எல்லாமே ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.